வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டீல் அண்ட் அடிசனை பத்தி பார்க்கலாம். ஸ்டீல் அண்ட் அடிசன் இவங்க ரெண்டு பேரோட நேமை பார்த்த உடனேயும் நமக்கு ஒரு ஒர்க் ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னா வந்து இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ். இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸோட ஃபவுண்டர், ஃபேமஸ் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான். இப்போ எஸ்ஏ அப்படின்னு சொல்லி நார்மலா சொன்னோன்னே நமக்கு யாரோட நேம் ஞாபகம் வரும்? ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ அப்படின்னு சொன்னா பிரான்சிஸ் பேக்கன். அதே மாதிரி நார்மலா எஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னா யார் வருவாங்க நமக்கு ஞாபகத்துக்கு? மாண்டேக் வருவாரு. அப்போ இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ஞாபகம் வர்றாங்க. ஸ்டீல் அண்ட் அடிசன் இவங்க ரெண்டு பேரும். இப்போ இவங்க ரெண்டு பேரோட பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் மட்டும் ஏன் ரொம்ப பெருசா 18th செஞ்சுரியில பேசப்படுது? அப்ப இதுக்கு முன்னாடி எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் பீரியட்ல ப்ரோஸ் ஃபார்ம் வரலையா? அவங்க எல்லாம் நல்லா எழுதலையா அப்படின்னு சொல்ற ஒரு கொஸ்டின் வந்து நமக்குள்ள வரும் இல்லையா? ஏன் ஏன் இவங்களோட எஸ்ஸேஸ் வந்து பெருசா பேசப்படுது அப்படின்னா இவங்களோட தீம் வந்து லிமிட்டடா தான் இருந்தது. கொஞ்சம் லிமிட்டடா இருந்தது. கலோக்கியல் ஸ்டைல்ல வந்து எழுதியிருந்தாங்க. நார்மலா ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கூட கம்யூனிகேஷன் பண்ணும்போது கான்வர்சேஷன் பண்ணும்போது எந்த லாங்குவேஜ்ல பேசியிருப்பாங்க. இப்ப நீங்க வந்த அங்க போன அது அங்க பாத்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கலோக்கியல் லாங்குவேஜ்ல எழுதுனதுனால இது மக்கள் மத்தியில ரொம்பவே பெரிய வரவேற்பு பெற்றது இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ். இப்போ 18th செஞ்சுரியில இது ஒரு பிகினிங். இது 18th செஞ்சுரியோட மொத்த பீரியாடிக்கல் எஸ்ஸேக்கு இது ஒரு பேஸ்மெண்டா தான் அமைஞ்சது. இந்த அடிசன் அண்ட் ஸ்டீலோட பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ். இப்போ இப்போ இந்த 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 பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து காஃபி ஹவுசஸ் வந்து சென்டரா மாறினது. எப்போ அப்படின்னா 18th செஞ்சுரியில அந்த காஃபி ஹவுசஸ்ல என்ன பண்றாங்க? எல்லாரும் வந்து சோசியல் பத்தியும் அந்த சமூகத்தை பத்தியும் அப்புறமா இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் பத்தி நடக்குது. அந்த டிஸ்கஷன் மக்கள் மத்தியில போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ காஃபி ஹவுசஸ் லண்டன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஊர்ல அதை எப்படி கம்பேர் பண்ணலாம்னா டீ கடை. அந்த டீ கடையில உள்ள பெஞ்ச், அந்த பெஞ்ச்ல உள்ள நியூஸ் பேப்பர், அதுல உட்கார்ந்து படிக்கிற 10 பேரு. இதன் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா லண்டன் காஃபி ஹவுசஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ டீ கடைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில ஒரு ரொம்ப கிராமப்புறத்த எடுத்துக்கோங்களேன். காலையில ஒரு ரோட்டோரமா ஒரு டீ கடை இருக்கும். காலையில 6 மணிக்கு ஒரு 10 பேர வந்து நம்ம அங்க பார்க்கலாம். அந்த 10 பேரும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பேச மாட்டாங்க. 10 விஷயத்தான டிஸ்கஷன் அங்க நடக்கும். எஸ்டர்டே மொத நாள் நடந்த விஷயம், அப்புறமா வந்து விவசாயம் பண்றதுல எந்த மருந்து அடிக்கலாம், யாரோட காட்டுல எவ்வளவு வந்து விளைச்சல் இருக்கு, அப்புறமா வந்து பொலிட்டிக்கல் நியூஸஸ் எல்லாம் வந்து என்னென்ன வந்திருக்கு, யார் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, உள்ளூர்ல என்னென்னலாம் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து அங்க டிஸ்கஷன் பண்ணப்படும் இல்லையா? அந்த டீ கடை பெஞ்ச்ல. அதே டீ கடை தான் இப்ப நம்ம வந்து காஃபி ஹவுஸ் லண்டன் வச்சுக்கலாம். அங்க வந்து சமூகத்தை பத்தினியும் இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் பத்தினியும் பத்தின விஷயங்களும் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்ப இதுதான் இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸோட சக்சஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. ஓகேவா? அப்படி அவங்க பண்ணும்போது இந்த எஸ்ஸேஸ்ல என்னெல்லாம் வந்திருக்கு, இவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு, அதெல்லாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அது மக்கள் மத்தியில சீக்கிரமே போய் ரீச் ஆகுறதுக்கு இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸே வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேவா? ஓகே. இந்த எஸ்ஸேஸ் வந்து என்ன ஃபார்ம்ல இருந்ததுனால அவங்களுக்கு ஈஸியா ரீச் ஆச்சு நார்மல் பீப்புள அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட்டா இருந்தது. ரொம்ப சிம்பிளா இருந்தது. ப்ரோஸ வந்து என்டர்டெயின் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ இவங்களோட அந்த ஹெவியான ஒரு ரெனைசன்ஸ் ப்ரோசஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணப்பட்டது இந்த 18th செஞ்சுரியில. இவங்களோட சிம்பிள் எஸ்ஸேஸ்லாம் வந்து வரவேற்கப்பட்டது. இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் வந்து ரொம்பவே வந்து டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சது. இவங்க எல்லாருமே வந்து இத பத்தி பேசுறதுக்கு வந்து ஆரம்பிச்சாங்க அந்த காஃபி ஹவுசஸ்ல. ஓகே. இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் வந்து எப்போ ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 18th செஞ்சுரியில. இதுக்கு பேஸ்மெண்டா எது இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டேனியல் டீஃபோட த ரிவ்யூ அப்படிங்கிற ஜர்னல் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க்கா இருந்தது. இத பேஸ்மெண்டா வச்சுதான் இவங்க எல்லாருமே வந்து இத வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. யாரு? அடிசன் அண்ட் ஸ்டீல். பொதுவாவே வந்து அவங்களுக்கு அடிசன் அண்ட் ஸ்டீலுக்கு வந்து என்ன என்ன லாங்குவேஜ் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஆர்டினரியா இருக்கணும், சோசியல பத்தி பேசணும், பொலிட்டிக்கல் பத்தி பேசணும், கல்ச்சரல் தீம்ஸ பத்தி பேசணும். அதே சமயத்துல இது எல்லாமே சிம்பிள் ஸ்டைல்ல வந்து இருக்கணும். இது எல்லாத்துக்குமே அவங்க யாரோட டோன வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டேனியல் டீஃபோட த ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு டோன வந்து எடுத்துக்கிட்டாங்க. லேட்டரா தான் இவங்க 2 பேர் வந்து பீரியாடிக்கல் வந்து டெவலப் பண்ணாங்க. யாரு? அடிசனும் அப்புறமா ஸ்டீலும். ஓகேவா? இப்போ இந்த அடிசன் ஸ்டீலோட பீரியாடிக்கல் வந்து இந்த ஹையர் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விருந்தாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இப்ப நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே பிடிக்குது. இது ரொம்பவே வந்து பிரபலமாகுது. அட் த சேம் டைம் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு பிடிக்காதா அப்படின்னா, அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. பொதுவாவே அவங்களுக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணது, பீரியாடிக்கல் ரீட் பண்ணது தான் வந்து ஒரு ஹேபிட்டாவே வச்சிருப்பாங்க. அப்போ நார்மல் டோன்ல இருக்கும்போது அவங்களுக்கு இது ரெகுலர் ரெகுலர் ஹேபிட்டா மாறுச்சு. அது அவங்களும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா வந்து இத ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பீரியாடிக்கல்ஸ. ஓகேவா? இப்போ ஸ்டைல் அண்ட் அடிஷன்ஸோட ஃபார்மேஷன் தான் இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இந்த ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து எப்ப பிறந்தாருன்னு பார்த்தோம்னா 1672ல பிறந்திருக்கிறாரு. 1729ல வந்து இறந்திருக்கிறாரு. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா 1672 லாஸ்ட்ல 72 இருக்கா? அதே 72 இங்கேயும் வரும்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
அவரோட டெத் இயருக்கும் இந்த 1672 பர்த் இயர் டெத் இயர் வரும்போது இந்த 72 சேர்ந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு எஸ்ஐயிஸ்ட், ஜேர்னலிஸ்டா இருக்கிறாரு, சோசியல் ரெஃபார்மராவும் இருக்கிறாரு. இவர் தான் டேட்லரோட ஃபவுண்டர். இப்போ அடிசன் வந்து ஸ்பெக்டேட்டர் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க, ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து டேட்லர் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. டேட்லர் அப்படிங்கிற பீரியாடிக்கல் எஸ்ஸே. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1709 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதே இது 1609 ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வில்லியம் ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் வந்து தாமஸ் தார்ப் அப்படிங்கிறவர் வந்து கலெக்ஷனா வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1609. ஓகே, இது 1709 வந்து பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. எது அப்படின்னா வந்து டேட்லர். இப்போ இதுக்கப்புறமா இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ்ல ஸ்டீலோட கேரக்டர்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸ் வந்து எப்படி இருந்தது? இப்போ காமனா வந்து அடிசன் ஸ்டீல் அவங்க 2 பேரோட எஸ்ஸேஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஸ்டீலோட கேரக்டர்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவரோட எஸ்ஸேஸ் வந்து அந்த ஹியூமன் நேச்சர் அப்படியே வந்து மைனூட்டா அப்சர்வேஷன் பண்ணி எழுதின மாதிரி இருக்கு. அவர் வந்து பொதுவாவே அவரோட ரிட்டன் ஸ்டைல் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்டே, கான்வர்சேஷனல் டோன்ல இருக்கு. நார்மலா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது என்ன பேசுவோமோ அது அப்படியே வந்து அவர் வந்து அவரோட எஸ்ஏயோட கேரக்டரிஸ்டிக்கா வச்சிருக்காரு. அதனால மக்கள் மத்தியில ஈஸியா போய் ரீச் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ரீடர்ஸ் கூட இன்டிமேசி பண்ற மாதிரி தான் அவரோட ஒர்க் எல்லாம் இருந்தது. அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கிற மாதிரி, நீங்க இது என்ன சொல்றீங்க, உங்களோட பார்வையில இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் வந்து அவரோட எஸ்ஏஸ் எல்லாம் இருந்தது. அதனால மக்கள் மத்தியில ஈஸியா வந்து அது போக ஆரம்பிச்சது. இப்போ ஸ்டீல் தன்னோட எஸ்ஏஸ எப்படி கூப்பிடுறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அட்வைஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அறிவுரைகளும் சிந்தனைகளும். அறிவுரை அதாவது அவரோட பார்வையில அவர் மக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறாரு அதையும் அவரோட எஸ்ஏல இருந்தது. அட் த சேம் டைம் மக்களை சிந்திக்க வைக்கிறமான கொஸ்டின்ஸும் இருந்தது. இப்போ வேற ஒண்ணு வேணாம். இப்போ நார்மலா வந்து நீங்க இத பண்ணுங்க, இது பண்ணுனாதான் இந்த சொசைட்டில இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கும், இல்ல நீங்க இது பண்ணுனீங்கன்னா இது இப்படி நல்லா இருக்கும், இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேக்குற மாதிரியும் இவரோட எஸ்எஸ் இருந்ததுனால மக்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவர் எல்லாரோட மேனர்ஸையும் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் எழுதினாரு. இது இவரோட இந்த எஸ்ஏஸ்ல வந்து ஹியூமர் இருந்தது. அது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்ததுதான். அந்த பார்த்த அதே பாயிண்ட்ட தான் நம்ம திரும்ப சொல்றோம். அவரோட அந்த நகைச்சுவை கலந்து இருந்தது. அப்புறமா அது மட்டும் இல்லாம அந்த நகைச்சுவை வந்து ஆஹ் இப்போ இப்போ வந்து நையாண்டியும் வந்து இவர் சொல்லி சட்டையரைகளும் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த சட்டையரைகள் இதுக்கு முன்னாடி உள்ள கிரிட்டிக் எழுதின மாதிரி டைரக்டா கண்டம் பண்ற மாதிரி மத்தவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இல்லாம நகைச்சுவை கலந்த ஒரு நையாண்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் பார்த்துலாமா? இப்போ ஒருத்தவங்க ரொம்ப குண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள டைரக்டா நீ குண்டா இருக்க, ஃபேட்டியா இருக்க, நீ ரொம்பவே நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்கு, இந்த மாதிரி டைரக்டா கிரிட்டிக் பண்றதை விட கிரிட்டிக் பண்றதுக்கும் ஒரு அண்டா ஒரு டம்ளரை தூக்கி கொண்டு வருகிறதே, அடடே ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல நான் படிச்சேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி நக்கலா அப்ப நமக்கு டக்குன்னு ஒரு அண்டா ஞாபகம் வருது, கையில ஒரு டம்ளர் ஞாபகம் வருது, ஒரு மாதிரி நகைச்சுவையா இருக்கு இல்லையா, ஒரு ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த குண்டா இருக்கிறவங்களை வந்து அது கிரிட்டிக் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அது ஒரு காமெடியாவும் இருக்கும். அப்ப இந்த ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஒரு ரைட்டர் வந்து எப்படி கொடுப்பாரோ, கொடுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவரோட எஸ்ஏஸ் வந்து இருந்தது. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறமா இப்போ இவரோட இவரோட ரைட்டிங்ஸ்ல எல்லாமே வந்து மாரல் வந்து ரொம்பவே இருந்தது. நீதி நெறி வந்து ரொம்பவே வந்து இப்போ ஸ்டீல் அண்ட் அடிசன் சொன்னாலே விட் அண்ட் மாரல் தான் அவங்களோட எஸ்ஏ. இது ஒரு கொஸ்டினாவே வந்து இருந்தது. ஸ்டீல் அண்ட் அடிசனோட அந்த பீரியாடிக்கல் எஸ்ஏஸோட தீம் என்னவா இருந்தது அப்படின்னா விட்டும் மாரல் தான். இந்த ரெண்டு தான் அவங்களோட எஸ்ஏஸ்ல வந்து ரொம்பவே டாமினண்டா வந்து ரோல் பிளே பண்ணியிருக்கோம். அவங்களோட அவங்களோட எஸ்ஏஸ் எல்லாம் மாரலை ஃபாலோ பண்ணணும், நீதி நெறிகளை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கறதான் சொல்லியிருப்பாங்க. இவங்களோட எஸ்ஏஸ்ல எல்லா பீரியாடிக்கல்லுமே வந்து மாரல் பர்பஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் உங்களோட எஸ்ஏஸ்ல. ஓகேவா? அப்புறம் ஜோசப் அடிசனை பத்தி பார்க்கலாம். இப்ப இது வரைக்கும் நம்ம ஸ்டீலை பத்தி பார்த்திருந்தோம். இப்ப ஜோசப் அடிசன் வந்து 1672 வந்து பிறந்து 1719 இறந்துறாரு. இப்ப ஸ்டீல் எப்ப பிறந்தாருன்னு பார்த்தோம், 1672. அப்ப ரெண்டு பேரும் சேம் இயர்ல தான் பிறந்திருக்காங்க. ஆனா அடிசன் வந்து ஸ்டீல் இறக்குறதுக்கு முன்னாடியே 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டாரு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அடிசன் அல்பபெட்ல லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் வருதா, அதனால அடிசன் தான் முதல்ல வந்து டெத் ஆகுறாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஷார்ட். இப்போ
1672 ரெண்டு பேருமே பிறக்குறாங்க. 1719 யார் இறந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அடிசன், ஏ லெட்டர் ஃபர்ஸ்ட் வருது. 1729 யார் யார் இறந்தாங்க அப்படின்னா ஸ்டீல், எஸ் லெட்டர் பின்னாடி தானே வரும். அதனால இவர் எதை ஃபவுண்ட் பண்றாரு அப்படி ஃபவுண்டரா எதோட ஃபவுண்டரா இருக்கிறாரு அப்படின்னா ஸ்பெக்டேட்டர் அந்த பீரியாடிக்கலோட ஃபவுண்டர் தான் யார் அப்படின்னா அடிசன். ஸ்டீல் டேட்லரோட ஃபவுண்டரா இருக்காரு. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு பீரியாடிக்கல்ல எந்த பீரியாடிக்கல் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது, ஃபவுண்டரா எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எது வந்தது? டேட்லர். இது 1709 வந்தது இல்லையா? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பீரியாடிக்கல். யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்டீல் கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகே, இப்போ அடிசனோட பீரியாடிக்கல் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜோசப் அடிசனோடது ஸ்பெக்டேட்டர் 1711 வருது. ஓகே, இவரோட ப்ரோஸ் ரைட்டிங் எப்படி இருந்தது, இவரோட எஸ்ஸே எப்படி எழுதியிருந்தாருன்னா இந்த சேம் தான். ரெண்டு பேரோட இதுவும் கொஞ்சம் சேமா தான் இருக்கும். ஆனா இவரோட இது கொஞ்சம் லைட்டா டிஃபரலா இருக்கும். இவர் என்ன கொண்டு வந்திருப்பாருன்னா அந்த கல்ச்சரலையும் மாரல்லையும் கொண்டு அந்த சொசைட்டியை பில்ட் பண்றது எப்படி கல்ச்சரல்ல அப்படிங்கறத அவர் ஒரு சில எஸ்ஸேஸ்ல சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இவர் அவர் என்ன சொல்லியிருக்க மாட்டாரு, இந்த இன்வர்ட் பைட்டி, அதாவது உள்ளார்ந்த பக்தியை பத்தி பேசியிருக்க மாட்டாரு நம்ம ஸ்டீல். ஆனா அடிசன் என்ன சொல்றாருன்னா தன்னோட உள்ளார்ந்த பக்தியை பத்தி பேசுறாரு. ஆனா அதே சமயத்துல மூட பழக்க வழக்கங்களை அப்போஸ் பண்ணுவாரு. இப்போ உள்ளார்ந்த பக்திக்கும் மூட பழக்க வழக்கங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த இடத்துல? அவர் எதை பத்தி பேசுறாருன்னு நம்ம யோசிச்சோம்னா, இப்போ நம்ம கிராமப்புறங்கள்லாம் வச்சுக்கோங்களேன், ஒரு வேண்டுதல் இருக்கும். அதாவது என்னன்னா குழிப்பிள்ளை போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு குழி ஸ்கொயர் ஷேப்ல ஒரு குழி இருக்கும். அந்த குழியில குழந்தை போடுவாங்க. மேல கொஞ்ச நேரம் எதையாவது வச்சு ஒரு ஒரு பலகை வச்சு மூடிடுவாங்க. ஒரு கொஞ்சம் செகண்டுக்கு அப்புறமா அந்த பலகையை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்புறமா அந்த வேண்டுதல் ஃபினிஷ் ஆயிருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இது இப்போ கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அது போடக்கூடாது, குழந்தைங்களுக்கு மூச்சு முட்டுதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல அதை நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். இவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு கடவுள் இருக்கிறாரு, கடவுள் மேல உள்ளார்ந்த பக்தி இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்கள்லாம் நான் நம்ப மாட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டா தான் இவர் எழுதுறாரு. இப்போ இதே பீரியட்ல இந்த இந்த நம்ம சொசைட்டில நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ரைட்டர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 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 இதை அப்படியே எக்ஸாம்பிளா போட்டு கூட எழுதிடலாம். இந்த குழிப்பிள்ளை வேண்டுதல் போட்டு கூட அப்படியே எக்ஸாம்பிளா போட்டு எழுதிட்டாங்கன்னா இதுதான் அடிஷனோட தாட்டோட ஒத்து போகும். ஓகேவா? அப்புறமா அவரு அந்த சொசைட்டில உள்ள அந்த லண்டன் பீப்புளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அப்புறமா அவங்களோட மேனர்ஸ், இது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இந்த ரோஜர் இவரோட அடிசனோட ஒர்க்ல தான் ஸ்பெக்டேட்டர்ல தான் ரோஜர் டி கவர்லே அப்படிங்கிற ஒரு இமேஜினரி கேரக்டர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. யார் அடிசன். ஓகேவா? அது யாருன்னு பார்த்தலாம். இவரோட எஸ்ஸே எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளா இருக்கு, கிளியரா இருக்கு, லூசிட்னா தெளிவான லாங்குவேஜா இருக்கும், பேலன்ஸ்டு சென்டென்சஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவரோட எஸ்ஸேஸ் ரொம்ப பாலிஷ்டு டோன்ல எழுதியிருக்கிறாரு. இவரை பத்தி டாக்டர் ஜான்சன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். டாக்டர் ஜான்சன் அடிஷனோட ஸ்டைல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபெமிலியர் பட் நாட் கோர்ஸ். ஃபெமிலியர் நமக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான், ஆனா அதே சமயத்துல கரடு முரடானது இல்ல. பழக்கப்பட்டதுதான் ஆனா கரடு முரடானது இல்ல. எலகன்ட் பட் நாட் ஆஸ்டன்சியஸ் அப்படின்னா இது ரொம்ப நயமா எழுதியிருக்கிறாரு. அடுத்த சமயத்துல ஆடம்பரமா இல்லாம இருக்கு, கரடு முரடானதா இல்லாம இருக்கு, ஆடம்பரமா இல்லாம இருக்கு, நமக்கு பழக்கப்பட்ட விஷயமா தான் இருக்கு. யாரோட எஸ்ஸே? அடிஷனோட எஸ்ஸே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த அடிஷனோட எஸ்ஸேஸ்ல என்னதெல்லாம் அவர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாரு, எய்ம்ஸா கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னா சொசைட்டியை ரெஃபார்ம் பண்றது, மறுமலர்ச்சிக்கு கொண்டுட்டு வர்றது, அப்புறமா பப்ளிக்கோட ஒப்பீனியன். இப்போ நம்ம பொதுவாவே ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லுவாங்க. இவரோட எஸ்ஸே அப்படித்தானே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப பப்ளிக் ஹவுசஸ்ல, காஃபி ஹவுசஸ்ல அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது ஒருத்தர் இன்னொருத்தவங்ககிட்ட ஒரு டாபிக் பத்தி என்ன சொல்றாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த எல்லா டிஸ்கஷனையும் கான்வர்சேஷனையும் சேர்ந்து தானே அவரோட ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது இவரோட அடிஷனோட எஸ்ஸேஸ்ல பயங்கரமா பிரதிபலிச்சதுன்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் இவரோட எஸ்ஸேஸ்ல விட்டு மொராலிட்டி இந்த ரெண்டுமே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இமேஜினரி குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், இவங்களோட இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப் எஸ்ஸேஸ்ல ஒரு இமேஜினரி கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கேரக்டர் சொசைட்டில உள்ள டிராமாவை பத்தி, சொசைட்டியை பத்தி, அங்க உள்ள பீப்புள்ஸை பத்தி என்னெல்லாம் அந்த கேரக்டர் பேசுமோ இவரோட தாட்டை, இவரோட சிந்தனைகளை அந்த கேரக்டர் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணி சொசைட்டிக்கு சொல்லியிருப்பாரு நம்ம அடிசன். அப்படி ஒரு கிரியேட் பண்ண ஒரு இமேஜினரி கேரக்டர் யார் அப்படின்னா சார் ரோஜர் டி கவர்லே. இவர் யார் அப்படின்னா இவர் நார்மலா ஒரு ஐடியலான கண்ட்ரில ஒரு ஸ்கொயர் இவர் தான். ஓகேவா? இந்த கேரக்டர் தான் ஸ்பெக்டேட்டர் கிளப்ல யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்பெக்டேட்டர்ங்கிற ஜேர்னலை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அடிசன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு.
இப்போ ஏர்லி ஃபார்ம்ஸ் கேரக்டர் ஸ்கெட்சை கொண்டு வந்ததும் அடிசன் தான் சொல்றாங்க. இப்போ கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? கேரக்டர் ஸ்கெட்ச்னா என்ன ஃபர்ஸ்ட்? இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். ஜெயகாந்தன் ஸ்டோரிஸ்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப ஜெயகாந்தன் ஸ்டோரிஸ்ல ஜெயகாந்தன் வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு முன்னுரையிலேயே ஒரு கதை ஒரு கதையோ ஒரு நாவலோ ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு? ஒரு நீளமான அக்ரஹாரத்து தெரு. அந்த அக்ரஹாரத்து தெருவுல சாம்பிராணி வாசனை பயங்கரமா கமகமன்னு வருது. அந்த ஓரமா மணிசாரு கட்டின ஒரு மாமி நடந்து வராங்க. அது சிவப்பு கலர்ல புட்டாக்கு போட்டிருக்கு அந்த சேலையில. அவங்களோட முகம் பார்க்கவே பளபளன்னு இருக்கு. நெத்தி நிறைய பொட்டு, தலை நிறைய பூவு. அப்புறம் அவங்களோட கோவம், அந்த கண்ணு கோவப்பழமா சிவந்து இருக்கு. யாரு மேலயோ கோவத்துல இருக்காங்க. நைட்டு ஒருவேளை வீட்ல சண்டையா இருக்குமோ? இப்படிதான் ஜெயகாந்தன் வந்து அவரோட ஸ்டோரீஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. எக்ஸ்பிளனேஷனோட அந்த கேரக்டர் அப்படியே வர்ணனை பண்ணுவாரு. அவரு சொல்றதுலயே அவங்களோட குணாதிசயம், அவங்க நடவுடை பாவனை, அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்க ஃபேமிலில என்ன லெவல்ல வந்து பொருளாதாரத்துல இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த கேரக்டர் ஸ்கெட்ச்ல நம்ம டக்குன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அந்த கேரக்டர வச்சே அவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அவங்களோட மொராலிட்டி என்ன? அவங்களோட குட்டா? பேடா? எல்லாத்தையும் கொண்டு வந்துரலாம் இல்லையா? அததான் வந்து நம்ம கேரக்டர் ஸ்கெட்ச்ன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்ல யாரு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம அடிஷன் வந்து இந்த கேரக்டர் ஸ்கெட்சை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு. இது பின்னாடி நாட்கள்ல எதுக்கு கான்ட்ரிபியூஷன் ஆச்சு அப்படின்னா வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு இது கான்ட்ரிபியூட்டடா இருந்தது. பின்னாடி இந்த கேரக்டர் ஸ்கெட்சை ஃபாலோ பண்ணி பின்னாடி இந்த இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கேரக்டர் ஸ்கெட்சை டெவலப் பண்றதுக்கு இந்த அடிஷனோட ஸ்பெக்டேட்டர் வந்து ரொம்பவே யூஸ் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இங்கிலீஷ் ப்ரோசஸ்ல இந்த பீரியாடிக்கல் எஸ்எஸ் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னா வந்து பெர்ஃபெக்ட். இது சிம்பிளாவும் ப்ரோ ஸ்டைலாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது யாரு சொன்னது அப்படிங்கறத நான் குடுக்கல இந்த இடத்துல. ஆனா இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். டாக்டர் ஜான்சன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, அடிசன் had almost created and wholly perfected the English prose as an instrument for the expression of social thought. டாக்டர் ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, இந்த சமூக எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவியா தான் இங்கிலீஷ் ப்ரோஸ் வந்து இருக்கு. அது யார் அந்த கருவியை பயன்படுத்தி இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தி தன்னோட சமூக எண்ணங்களை மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டீலும் இந்த அடிஷனும். இதுல முக்கியமானவர் யார் அப்படின்னா அடிசன். இந்த அடிசன் தான் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க இந்த கொட்டேஷன் அப்படின்னா வந்து டாக்டர் ஜான்சன் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே டாக்டர் ஜான்சன் வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லியிருந்தாரு. ஃபெமிலியரா இருக்கு பட் நாட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் பார்த்தோம் இல்லையா? அதுவும் டாக்டர் ஜான்சன் தான் சொல்லியிருந்தாரு. இந்த கொட்டேஷனும் டாக்டர் ஜான்சன் தான் சொல்லியிருக்காரு. யாரை பத்தினா அடிஷனை பத்தி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஸ்டினா கூட இருக்கலாம். ஓகேவா? யாரை பார்த்து சொன்னது அப்படிங்கிறது. ஓகே. இந்த ப்ரோ ஸ்டைல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி பின்னாடி வந்த எஸ்ஏஸ் நாவலிஸ்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ரைட்டிங்க்கு இந்த ப்ரோ ஸ்டைல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஸ்டீல் அண்ட் அடிஷனை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவாவே பார்த்துட்டோம். பீரியாடிக்கல் எஸ்ஏஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன 18th செஞ்சுரிலங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒரு 4-5 கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஹூ ஃபவுண்டர் த டேட்லர்? இந்த டேட்லரை வந்து யாரு ஃபவுண்ட் பண்ணாங்க? அப்போ யாருன்னு பார்த்தோம். ஸ்டீல். அடிஷனா, ஸ்டீலா, சொட்டா, போப்பா? யாரு கொண்டு வந்திருந்தாங்க? ஸ்டீல் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணியிருந்தாரு. ஹூ ஃபவுண்டர் த ஸ்பெக்டேட்டர்? ஸ்பெக்டேட்டரை வந்து கொண்டு வந்தது யாரு? ஸ்பெக்டேட்டர் யாரோட பீரியாடிக்கல் கேட்டாங்கன்னா ஸ்டீலா, அடிசனா, ட்ரைடனா, டிஃபோவா? அடிசன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே சார். ரோஜர் டி கவர்லே அப்பியர்ஸ் இன். இந்த ரோஜர் டி கவர்லேங்கிற இமேஜினரி கேரக்டர் எந்த பீரியாடிக்கல்ல அப்பியர் ஆகுது? டேட்லர்லயா, ஸ்பெக்டேட்டர்லயா, த ராம்லர்லயா, த ரிவ்யூலயா? அப்போ தி ஸ்பெக்டேட்டர். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். டேட்லர், ஸ்பெக்டேட்டர் இந்த ரெண்டுமே ஸ்டீல் அண்ட் அடிசன் நமக்கு தெரியும். இந்த ரிவ்யூ அப்படிங்கிறது டேனியல் டிஃபோன் நம்ம பார்த்தோம். இந்த ராம்லர் அப்படிங்கிற இந்த பீரியாடிக்கல யாரு கொண்டு வந்தாங்க? இந்த ஜர்னலை யாரு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரைட்டர் தான். தெரிஞ்சா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. ஸ்டீல் கால்டு ஹிஸ் எஸ்ஏ. ஸ்டீல் வந்து அவரோட எஸ்ஏ எப்படி கூப்பிடுறாரு, என்னன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டாரு நம்ம பார்த்தோம். எஸ்ஏ அட்வைஸ் அண்ட் ரெஃப்ளெக்ஷன், அறிவுரைகளும் சிந்தனைகளும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லையா? ஓகே. இந்த கேரக்டர் ஸ்கெச்சஸ் இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா யார் கொண்டு வந்தான்னு பார்த்தோம். நம்ம ரோஜர் டி கவர்லேயே கூட வந்து கொண்டு வந்திருப்பார்ல, அடிசன் கொண்டு வந்திருப்பார். ஓகே. அடுத்தது அடிசன் ப்ரோ ஸ்டைல். அடிசனோட ப்ரோ ஸ்டைல் எப்படி இருந்தது? சிம்பிள் அண்ட் லூசிடா இருந்தது. ஓகே. இது நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல வச்சிருக்கிற ஒரு கொஸ்டின். பீரியாடிக்கல் எஸ்ஏஸ் பிகம் பாப்புலர் இன் விச் செஞ்சுரி? எந்த செஞ்சுரியில பீரியாடிக்கல் எஸ்ஏ பாப்புலர் ஆனது? 18th செஞ்சுரி. ஓகே. 18th செஞ்சுரியில தான் அது பாப்புலர் ஆகும். இப்போ இந்த அடிசன் ஸ்டீல் இவங்க ரெண்டு பேரும் எந்த காலகட்டத்துல வருவாங்க? ஏஜ் ஆஃப் ட்ரைடனா, ஏஜ் ஆஃப் போப்பா, இல்லாட்டினா வந்து ஏஜ் ஆஃப் குயின் எலிசபெத் ஏஜா? எந்த ஏஜ்ல வருவாங்க?
உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இவங்களோட டெத் இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சு நம்ம இந்த பீரியட்ல யாரோட ஏஜ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1672ல இருந்து 1719 வரைக்கும் ஒருத்தர் வாழ்றாரு. 1672ல இருந்து 1729 வரைக்கும் ஒருத்தர் வாழ்றாரு. இப்போ இவங்க 2 பேரும் யார் யாரு எந்தெந்த பீரியட்ல வாழ்றாங்க, அதே சமயம் இவங்க எந்த ஏஜ்ல வராங்கங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. The Tatler was started by, நம்ம Tatler யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம், ஸ்டீல். அடிசன் எய்ம்டு டு பேனிஷ். அடிசன் வந்து எதை வந்து பேனிஷ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு அப்படின்னா, அறியாமை, அதை சூப்பர்சிஷன் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, வைஸ் அண்ட் இக்னோரன்ஸ், இதை வந்து பேனிஷ் பண்ணணும்னு சொல்லி எய்மா வச்சிருந்தார். ஓகே. சார் ரோஜர் டி கவர்லே ரெப்ரசன்ட். இந்த ரோஜர் டி கவர்லே வந்து ஐடியல் கோட்டியரா இருந்தாரா, ஹீரோயிக் வாரியரா இருந்தாரா, ஸ்காலரா இருந்தாரா, இல்ல ஐடியல் கண்ட்ரி ஸ்கொயரா இருந்தாரா அப்படின்னா ஆன்சர் வந்து கண்ட்ரி ஸ்கொயர். ஸ்டீல் சர்பாஸ்ட் அடிசன். ஸ்டீல் வந்து சர்பாஸ்ட் அடிசன் யா வந்து அடிசனை விட மேலோங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்காலர்ஷிப்லயா, இல்லைன்னா எமோஷன் அண்ட் வார்ம்த்லயா, சட்டையர்லயா, இல்லைன்னா ஐரனிலையா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து வார்ம்த் அண்ட் எமோஷன். இதுலதான் வந்து ஸ்டீல் வந்து மனிதநேய உணர்வோடையும் இதயத்தை தொடக்கூடிய ஒரு உணர்ச்சி வெளிப்பாட்டோடையும் அவரோட எஸ்ஐஸ் வந்து எழுதியிருந்தாரு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.